ஐஸ்வர்யாவோட கர்ப்ப நாடகம் வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆட்டம் அடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா போயிட்டு அமைதியாக நிற்கிறாங்க அழுதுகிட்டு. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, இவன் மகா பின்னாடியே போயிட்டான் போல், நம்மளை மறந்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. சூர்யா போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. அம்மா அது சாமி செல்லம்மா, அதனால தான்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் நான். மற்றபடி மகாவுக்கு அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணல, அந்த இடத்துல யார் இருந்தாலுமே நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேம்மா, அது சாமி செல்லம்மா, புரிஞ்சுக்கங்கம்மா அப்படின்னா. இல்லை சூர்யா, உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது அம்மா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. எனக்கு தான் அதான் எதுவும் ஆகலையம்மா. ராஜலக்ஷ்மியை சமாதானப்படுத்திட்டு சூர்யா பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் விளாட்லான்னு சொல்லிட்டு வெளியே கார்டனில் போய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. மகா பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஒரு கற்பாம்பூச்சிக்கு பயந்துட்டு வெளியே ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்கீங்களே, என்னோட உங்களால் போட்டி போட முடியுமா? நானும் ஸ்கிப்பிங் நல்லா விளையாடுவேன்னொடனே 2 பேருக்குமே போட்டி வருது. இதை ராஜலக்ஷ்மி மேலேருந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ஒன்றா பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க. 2 பேரும் டச் பண்ணி. இதை பார்த்து ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. என்னன்னு நமக்கு ஒன்றுமே புரியலையே, சூர்யா எதுக்கு இப்படி நடிச்சிட்டே இருக்கான் நம்மக்கிட்ட, நம்மளை ஏமாத்துறானோ, மகாவை இவனுக்கு பிடிச்சிருக்கோ, உண்மையிலே இவன் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டானோ, நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானோ இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ரொம்ப வைத்தறிச்சல் படுறாங்க. சித்ராதேவி பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சியோட பெல்ட்டை போட்டுக்கிட்டு வெளியே கௌதமா ஏமாத்துறாங்க. பார்த்தீங்களாங்க நம்ம குழந்தை எவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சு, அப்போ 5ஆம் மாதம் வளகாப்பு பண்ண வேண்டியதான் போலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இருந்தாலும் ஐஸ்வர்யா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா எங்கே இவர் எப்படி ரெடி பண்ண போகிறாரு நமக்கு தெரியலையே. அந்த 10 லட்ச ரூபா அவர் ரெடி பண்ணிட்டார் அப்படின்னா அவரை நம்ம ஏமாற்றி அந்த 10 லட்ச ரூபாயை நம்ம வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மகா பார்த்தீங்கன்னா இவ என்ன பண்ணா, எப்படி வயிறு பெருசாச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் கேட்குறாங்க. என்னக்கா பண்ண, எப்படிக்கா வயிறு பெருசாச்சு அப்படின்னு ப்ரெக்னென்சி பெல்ட்டை காட்டுறாங்க. நீ ஏமாத்திட்டு இருக்க எல்லாரையுமே,